ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி விலகும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். விடுதலை இதழின் சார்பில் சென்னை பெரியார் திடலில் பத்திரிகை சுதந்திரம் பாதுகாப்பும் பாராட்டும் என்ற பெயரில் கூட்டம் நடைபெற்றது. திராவிடக் கழக தலைவர் கி. வீரமணி கூட்டத்திற்கு தலைமையேற்றார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மூத்த பத்திரிகையாளர் என். ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வீரமணி, பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால் கொள்கைகள் வேறாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேருவோம் என்று கூறினார். பத்திரிகை சுதந்திரம் என்று வரும்போது இந்து ராம் வேறல்ல, வீரமணி வேறல்ல, விடுதலை வேறல்ல. அது 140 ஆண்டு பத்திரிகை. நாங்கள் 85 ஆண்டு பத்திரிகை, ஜனசக்தி 80 ஆண்டு பத்திரிகை, வரிசையாக முரசொலி 76 கலைஞருடைய மூத்த பிள்ளை. ஆகவே இப்படி வரிசையாக இந்த பத்திரிகைகள் எல்லாம் சேர்ந்தான் இது இயக்க கூட்டம் அல்ல, பத்திரிகையாளருடைய உரிமை கூட்டம். ஜனநாயகத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டார் என்றும், ஆளுநர் விதிகளை மீறி தனக்குரிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறினார். மேலும் ஆளுநர் பதவி விலகும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். கவர்னரை உடனடியாக பதவியிறக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய ஆசிரியர்கள் இங்கே உங்களுடைய அன்போடு இங்கே நிறைவேற்றி காட்டியிருக்கிறாரே. ஆகவே அவர் விலகுகிற வரையில நிச்சயமாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பின் சார்பிலே தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். கோபால் மீதான வழக்கிற்கும் நக்கீரனில் வெளியான கட்டுரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறிய மூத்த பத்திரிகையாளர் என். ராம், இந்த வழக்கை அனுமதித்தால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்ற தனது வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கோபிநாத்துக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். எதேச்சிகார போக்குல தமிழ்நாடு இப்ப முந்திய கொண்டிருக்கிறது. இந்திய மாநிலங்களில் அது பல பேர் கேட்கறாங்க போன் பண்ணி, அவங்களுக்கே புரியல எப்படி இதை நீங்க டாலரேட் பண்றீங்க எப்படின்னு என்று. அதற்காக தான் இந்த கூட்டம் என்று நினைக்கிறேன். கூட்டத்தில் பேசிய நக்கீரன் கோபால், அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடியதால் தான் சிறை செல்வதிலிருந்து தன்னால் விடுபட முடிந்தது என்று கூறினார். அரசியல் தலைவர்களிலிருந்து, பத்திரிகையாளர்களிலிருந்து, ஊடகவியலாளர்கள், மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுறதற்கு பாருங்க, அந்த போராட்டம் தான் எங்களை விடுதலை செய்து, விடுதலைன்னா அந்த இடத்துல ரிமாண்ட்ல இருந்து தப்பிக்க வச்சு உங்க முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறது இந்த ஒற்றுமை தான். கொலை வழக்குகளில் கூட எளிதாக பிணை வழங்கப்படும் நிலையில் நிர்மலா தேவிக்கு இன்னும் ஏன் பிணை வழங்கப்படவில்லை என கேள்வி எழுப்பிய மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, நக்கீரன் கோபால் உள்ளிட்ட 35 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததன் மூலம் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது சுதந்திர நாடு. இந்த சுதந்திர நாட்டிலே பத்திரிகை சுதந்திரம் இருக்கின்றது. ஒரு பத்திரிகையை முடக்குவதற்காக, அது வெளிவரக்கூடாது என்பதற்காக அதன் ஆசிரியர் உட்பட 35 பேர் மீது வழக்கு போடக்கூடிய நீங்கள் சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள். நிர்மலா தேவி ஆளுநருக்கு எதிராக கொடுத்த வாக்குமூலம் நக்கீரன் இதழில் மட்டுமே வெளியானதாகவும், அதனால்தான் கோபால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், நிர்மலா தேவி விவகாரத்தில் அரசியல் பிரபலங்கள் மாட்டுவார்கள் என்று கூறிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அந்த பிரபலங்கள் யார் என்பதையும் அவரே சொல்ல வேண்டும் என்று கூறினார். நிர்மலா தேவி கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தை எந்த ஏடுகளும் வெளியிடவில்லை. அதான் இருக்கிற பிரச்சனைய. எந்த தொலைக்காட்சியும் வெளியிடவில்லை, எந்த பத்திரிகையும் வெளியிடவில்லை. நக்கீரன் பத்திரிகை அது அப்படியே வெளியிட்டு விட்டதுதான் பிரச்சனைய. நிர்மலா தேவி கொடுத்த வாக்குமூலம். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் நக்கீரன் ஆசிரியர் கோபாலுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர்.